வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆமாங்க, எழுத்து தேர்வு இல்லை, இன்டர்வியூ கூட கிடையாது. அப்படி எப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க? நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை வச்சு. எவ்வளோ வேக்கன்சி தெரியுமா? கிட்டத்தட்ட 2800 ப்ளஸ் வேக்கன்சி. வர ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் தகுதி, தமிழகத்திலிருந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? உங்களோட சிலபஸில் மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் வருதா? இதற்கான பெஸ்ட் புக்ஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே, டிஃபென்ஸ், போலீஸ்னு எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்ரவால் எக்ஸாம் கேட்டோட புக்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த புக்ஸ் இங்கிலீஷ் எடிஷனில் அவைலபிளாக இருக்கும். மற்ற எடிஷனை விட, மற்ற புக்ஸை விட இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா, சிலபஸை கவர் பண்ணி பல எக்ஸாம்ஸில் ப்ரிஃபர்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் தியரியாக கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், லேட்டஸ்ட் பேட்டர்னை கவர் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஒன் டைம் செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட்னா பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2801 ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதை இங்கே கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் எல்லோரும் ஓபிசியில் தான் வருவீங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக 2810 வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கணும் அப்படின்னா அதற்கான வேக்கன்சி பிரேக்கப்பும் இதில் இருக்குது. இந்தியன் ரயில்வேவோட சவுத் சென்ட்ரல் ரயில்வே, அதாவது எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட தலைமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையந்திராபாத்தில் இருக்குது. ஓகே ப்ரோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, தமிழகத்திலேருந்து ஒரே ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஷிப் தான், அதாவது தொழில் பழகுனர், நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் அப்ரண்டிஸாக இருக்கலாம். ஆனால் ரயில்வேல அப்ரண்டிஸ் முடித்தா இந்த கல்வி தகுதிக்கு தகுந்தாப்பில் வேலைவாய்ப்பு வரப்போ ரயில்வே வேலைவாய்ப்புகளில் சில முன்னுரிமை அப்படிங்கிறது இருக்கும். சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்க ஆதார் கார்டும் கட்டாயம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் பார்க்கலாம். முதல்ல தெலுங்கானாலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். ஆந்திர பிரதேசத்துலேருந்து இந்த 3 இதை தவிர மீதி உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாருங்கள், வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டுமே இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ட்ரைனிங் யூனிட் நேம் பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சவுத்து சென்ட்ரல், அதாவது நம்ம தமிழகத்தில் பணியிடம் அப்படிங்கிறது இருக்காது. இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேறு லொக்கேஷனில், திருப்பதி, குண்டூர், இந்த மாதிரி வேறு லொக்கேஷன்ஸில் தான் இந்த அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வழங்குறாங்க. தமிழகத்திலேருந்து வெள்ளூரை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா, என்ன ட்ரேடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ட்ரேடில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தகுதி. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ரிலவெண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு. மீன்வைல் ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15லேருந்து 24 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து வயது வரம்பு டேட் ஆஃப் பர்த் வாரியாக கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே, எஸ்சி எஸ்டினா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே, ஓபிசினா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள், பெண்கள் இருபாலரும். Mode of selection பாருங்க, will be based on the merit list prepared by the calculating the average of percentage of marks obtained in the both 10th class. அப்புறம் வந்து ஐடிஐ 10ஆம் வகுப்பிலும் ஐடிஐலையும் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மித்தபடி ரிட்டன் டெஸ்ட்டோ வைவா வாய்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஐ மீன் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை.
இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது, 100 ருபீஸ்ங்க. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்பரண்டிஸ், அதாவது தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு, அதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதையுமே இதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனும் எங்கன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு மாவட்டம் வெள்ளூர் மாவட்டம் தான். ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒரே ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேன். நிரந்தர வேலை கிடையாது, ஸ்டைஃபண்ட் வழங்குவாங்க. முடித்தக்கப்புறம் நீங்கள் வேறு வேலை தான் பார்த்துக்கணும். ஆனால் ரயில்வேல இந்த ஐடிஐ தகுதிக்கு எதுவும் வேலை வந்தால் அந்த வேலை வாய்ப்பில் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அப்ரண்டிஸ் முடித்தாலே அந்த வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறது இல்லை, முன்னுரிமை தான், ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பணியிடமும் வேறு இடங்களில் தான் இருக்கும். இதை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.